அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதக விதி 360 டிகிரி டிவி. இன்றைய ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இன்று ஆவணி 8, இங்கிலீஷுக்கு 25/8/2026. இன்று பிரதோஷம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 1:45 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு வேளை 3 to 4:30. குளிகை நேரம் 12 to 1:30. யமகண்டம் 9 to 10:30. இன்னைக்கு சந்திராஷ்டமம் சொல்லி பார்க்குறப்ப திருவாதிரை புனர்பூசம். இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக தாமதமாகி கொண்டிருந்த ஒரு காரியம் இன்று உங்களுக்கு மிக வேகம் எடுக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை கவனிக்கப்படும். மேலதிகாரிகளிடம் பேசும்பொழுது நிதானமாக பேசுவது நல்லது. பணவரவு உங்களுக்கு சீராக இருக்கும். ஆனால் எதிர்பாராத சிறு செலவுகள் வரலாம். அவசரமாக முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அனுகூலமான மதிப்பு உயரும். உடல் சோர்வு இருந்தால் சற்று ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, இன்று பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல முடிவு கிடைக்கும். சக ஊழியர்களுடன் தேவையற்ற கருத்து மோதலை தவிர்க்கவும். தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் வாய்ப்பு வரலாம். வரவு இருக்கும், அதே நேரத்தில் செலவு அதிகரிக்கலாம். கடன் கொடுப்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் வாங்குவதிலும் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை மிக பயனுள்ளதாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொடர்புகள் மூலம் நல்ல நன்மை கிடைக்கக்கூடிய நாள். அதாவது ஒரு நண்பர்கள் வந்து செய்யும் உதவும் ஒரு விஷயத்தினால் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய பொறுப்பு, புதிய திட்டம் பற்றிய தகவல்கள் உங்கள் மனதிற்குள் தோன்றலாம். அதில் முன்னேற்றம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஒரே நேரத்தில் பல செலவுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல புரிதல் இன்று ஏற்படும். உடல் நலத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். அதனை குறைத்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். கடகராசி நேயர்களே, லக்கி சாம்பரில் நம்பர் 1 இருக்கும் கடகராசியே. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாள் இன்று. வேலையில் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கலாம். உங்கள் திறமையை நிரூபிக்கும் சந்தர்ப்பம் இன்று வரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்க நல்ல நாளாக இன்று இருக்கும். பெரியவர்களின் ஆலோசனை முக்கியம். ஏனென்றால் லக்கி சம்பரில் நம்பர் 1 இருந்தாலும் குடும்ப ஆலோசனை மிக மிக முக்கியம். அப்பொழுதுதான் நன்மை கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இன்று பிரதோஷம் நாள் என்பதால் கடகராசி அன்பர்களை அதிகாலையில் சிவபெருமானை வழிபடுவது மிக நன்று. சிம்மராசி நேயர்களே, இதுவும் கிட்டத்தட்ட 2வது லக்கி சாட்டில் அமைகிறது. சூரிய உச்சமாக இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் பேச்சுக்கும் முடிவுகளுக்கும் இன்று மதிப்பு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை நாடி வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான நாளாக இன்று இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஆடம்பர செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொண்டால் நன்று. குடும்பத்தில் உள்ள கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தயவு செய்து நீங்கள் கொடுங்கள். உங்கள் கருத்தும் அங்கு எடுத்துக்கொள்ளப்படும். குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். கன்னிராசி அன்பர்களே, சிறிய தடைகள் வந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாத நாள் என்று. சிவபெருமானை நம்புங்கள். பிரதோஷ நாளில் காலையில் சிவபெருமானை நாடி சென்று ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம், பொறுப்புகளும் வரலாம். பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் அதை நீங்கள் சமாளித்து நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் குறைவு இருக்கும். கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு அல்லது பெருமாளை நீங்கள் வழிபட்டால் நன்று.
துலா ராசி அன்பர்களே, நேர்மையான ராசிகளில் இது முக்கியமான ராசி. லக்கி சேம்பரில் இது 3வது இடத்தை பிடிக்கிறது. உறவுகள் மற்றும் நண்பர்களின் தொடர்புகள் மூலம் நன்மை கிடைக்கும் நாள் என்று. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். கூட்டுத் தொழில் இருப்பவர்கள் கணக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நண்பர்கள் உங்களை நாடி வரும் பொழுது அவர்களிடம் கொஞ்சம் ஆலோசித்து பேசுவதில் கொஞ்சம் கவனம் தேவை. வருமானம் சீராக இருக்கும். பழைய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6. மகாலட்சுமி வழிபட்டால் மிக நன்று. விருச்சிக ராசி அன்பர்களை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வழிப்போக்கனின் மூலம் உதவி கிடைக்கும். ஒரு நல்ல நாளாக இருக்கும். அவர்களின் மூலம் உங்களுக்கு ஆசியும் கிடைக்கும், அறிவும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முடிவு இன்று உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். பண வரவு அதிகமாக இருக்கும். ஆனால் அவசர முதலீடுகளையும் முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். நன்ற ஒரு இனிமையான நாளாக இன்று இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, புதிய சிந்தனைக்கு வெற்றி வழிவகுக்கும் நாள். ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி இருக்கும். உங்களுடைய வேலையின் மதிப்பிடப்படும். அதன் மூலமும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு உயரும். வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு பற்றி சிந்திப்பவர்களுக்கு இந்த மாதம் என்னுடைய ஆவணி மாத ராசி பலன்களை பாருங்கள். தனுசு ராசிக்கு சொல்லி நான் நிறைய ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதன் மூலம் நல்ல அனுகூலமான பயன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பண வரவு சீராக இருக்கும். பழைய நிலுவைத் தொகை கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கும். இன்றைய நாளும் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். மகர ராசி நேயர்களே, நேர்மையான ராசிகளில் மிகவும் பொறுமைசாலியான ராசி. ஆனால் உங்களுக்கு வெற்றி வகை நிச்சயம். பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் நாள் என்று. வேலை போல் அதிகமாக இருக்கும். உங்களை நாடி இருப்பவர்கள் உங்களுக்கு துரோகம் நினைக்கும் காலம் இன்று இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி ஜெயிக்கும் மனநிலைமையும் சக்தியும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக நீங்களே வெல்வீர்கள். பல தடைகள் வந்தாலும் மகர ராசிக்காரங்க எதிர்த்து நின்று நான் இருக்கேன், என் கூட என்னுடைய கடவுள் இருக்கிறார், என்னுடைய தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நீங்கள் வெற்றி வகை சூடுவீர்கள். போராட்டத்தையும் சாதனையாக மாற்றும் திறன் மிக்கவர்கள் நீங்கள். பணத்தை சேமிப்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல அனுகூலமான நாளாகவே இருக்கிறது. குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும், ஆசியும் கிடைக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். கும்பராசி நேயர்களே, திடீர் மாற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாள். வழிப்போக்கனின் மூலம் ஒரு பேருதவி கிடைக்கும். அதனை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது ஒரு மிகுந்த பலனை அளிக்கும். மற்றபடி இன்று ஒரு நல்ல அனுகூலமான நாளாக இன்று இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நேரத்தை ஒதுக்கி குடும்ப உறுப்பினர்களிடம் பேசி அவருக்கு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மன அமைதிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இன்றைக்கி இங்கே கொடுங்க. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். மீனராசி நேயர்களை, சனி வக்கர பயிற்சியால் கொஞ்ச காலம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை சமாளிக்கும் வகையில் உங்களுடைய ஆன்மீக சிந்தனையும் மன அமைதியையும் அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் படிப்படியாக நீண்ட நாட்களாக இருந்த அந்த குழப்பங்கள் தீரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் நாளாக இன்று இருக்கும். பணவரவு சமநிலையில் உள்ளது. குடும்பத்தில் அமைதி நிலவும். பெரியவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. அதனால் சனி வக்கர பயிற்சியின் பாதிப்பு சற்று குறையும். ஓய்வு மற்றும் தூக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சிந்தனையை வெற்றுங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். பெருமாளை வழிபட்டால் மிக சிறப்பு. சரிங்களா? இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதனால திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருக்கிறனால முருகப்பெருமானை கும்பிடலாம். ஆனால் பிரதோஷம் என்பதாலே நீங்கள் சிவபெருமானையும் கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்கள். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓம் சரவணபவ என்று 11 அல்லது 27 முறை நீங்கள் சொல்வது நல்லது. 108 முறை சொல்வது நேரம் இருந்தால் அதை சொல்லுங்கள். இல்லை என்றால் 11 முறையும், இல்லை என்றால் 27 முறையும் நீங்கள் சொல்லி வழிபடுவது நல்லது. அதே போல் இயன்றவர்களுக்கு ஏழை அல்லது தேவையுள்ளவர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் உணவு வழங்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு கெட்ட நேரம் விலகி நல்ல நேரத்தை கொடுப்பாங்க. சில கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். அன்னதானம் நீங்கள் செய்வதன் மூலம் ஒரு பலன் என்னன்னா, இப்போ சில பேர்த்துக்கு குல தெய்வம் பேசாமையே இருக்கும். மாற்று தெய்வத்தை தான் நம்புவாங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த அன்னதான தொண்டு செஞ்சால் அவங்களுடைய முன்னோர்கள் சாபம் நீங்கி குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகி
அவர்களுக்கு குலதெய்வம் கும்பிடும் வழியை விடுவார்கள். அந்த அன்னதானத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு உண்டு. ஸோ அன்னதானம் செய்யுங்க, கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். இன்றைய 12 ராசிக்கான ராசி பலனை பார்த்தோம். இந்த ராசி பலன் பாரம்பரிய ஜோதிட அடிப்படையான பொது பலன்களும் அதனுடைய விளக்கங்களும் ஆகும். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சாதக விதி 360 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நம்ம சேனலை வையுங்கள். நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.